ஒரு கல்யாணம் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் குலதெய்வத்துக்கிட்ட குடும்ப சகிதமாக போய் நின்று முதல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காரியத்தை துவங்குவாங்க. அப்புறம் துவங்கி ஒரு ஒரு பத்திரிக்கை அடிப்பாங்க. பத்திரிகை அடிச்சுட்டு என்ன காலம் நேரம் கணக்காய் வகுத்து ஊரை அழைத்து உறவை அழைத்து மேகலம் தாளம் விருந்துகள் வைத்து கோலாகலமாய் கொள்ளும் திருமணம் இறைவன் வீட்டு இன்பத் திருமணம் இளமை இதனை ஏற்பது நன்றின்னா கண்ணதாசன். அப்போ ஒரு எல்லாத்தையும் வகுத்து எல்லாம் பண்ணி ஒரு பத்திரிகையை அடித்து ஒரு திருமணத்துக்கு முன்னாடி கொண்டு ஒரு பத்திரிகையை குலதெய்வத்திட்டு வச்சு கும்பிட்டு வருவாங்க. ஒன்றும் அடுத்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, கல்யாணம் வைப்பாங்க. கல்யாணம் வச்சது கணவன் மனைவி 2 பேர்த்த மட்டும் தாட்டுவாங்க. இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு நகரத்தில் இருக்கிறோம், கிராமம் ஒரு பக்கம் இருக்குது, நகரம் ஒரு பக்கம். அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு கணவன் மனைவி மாங்கல்யம் முடித்து அவங்களுடைய சாந்தி முகூர்த்தம் நடப்பதற்கு முன்னாலேயே குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு போய் அவர்கள் 2 பேர்த்தையும் சாமி கும்பிட வச்சு அங்கே தான் முதல் கணவன் மனைவியை பேசுவாங்க. யார் குலதெய்வம்? ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு தாலி கட்டுகிறார். அப்போ ஆண் வம்சாவளி தான் குலதெய்வம், பெண் வம்சம் அல்ல. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, நேராக போய் அங்கே போய் முதல் கணவன் மனைவி அறிமுகமே அங்கே தான் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேச முடியாது. இன்றைக்கி எல்லாம் பேசுகிறோம், டான்ஸ் ஆடுறோம், எல்லாமே பண்ணுறோம், அது வேறு. ஆனால் அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ போய் அங்கே பேசுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் சாந்தி முகூர்த்தமே வைப்பாங்க. இப்போ இந்த இடத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வர்றபோது இவங்களுக்கு பிரச்சனை வராது என்ற பொருள் உண்டு.